வணக்கம் மக்களே. 2012 நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்க? முதல் கொஸ்டின்ல தமிழ் தென்றலகா என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரம், சரிங்களா? பொதுவாவே கல்யாணம் அப்படின்னா என்னமா இப்பதானே படிக்க உட்காந்து பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சும்மா ஷார்ட்கட் கடி ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களாங்க? பொதுவாவே கல்யாணம் அப்படின்னா தென்றல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாவே கல்யாணம் அப்படின்னா தென்றல் அடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னமா அங்க புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சரி சும்மா ஷார்ட்கட் காரணம் ஞாபகம். அதாவது தமிழ் தென்றல், அதாவது கல்யாணம் அப்படின்னா நம்மளுக்கு தென்றல் அடிக்கும். திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னா தமிழ் தென்றல் அப்படின்னு ஞாபகம், சரிங்களா? தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரம், கல்யாணம் வருது இல்லையா, அப்போ தென்றல் ஞாபகம். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரம். சாதாரணமா கல்யாணம்னா தென்றல் அடிக்கும், திருவிக்கே அப்படின்னா தமிழ் தென்றல் அடிக்கும் அப்படி ஞாபகம், சரிங்களா? அப்போ தமிழ் தென்றலகா யாரு? திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்க, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக, பட்டியலில் 1 பட்டியல் 2 பொருத்தணும், சரிங்களா? சரி, மழவன், மழவன்னா வீரன், சரிங்களா? மல்லன் தான் நம்ம வீரன் நினைப்போம், அது கிடையாது, சரிங்களா? மழவன்னா வீரன், சரிங்களா? மல்லன் அப்படின்னா இளைஞன், சரிங்களா? மழுங்குதல், மழுங்குதல் கெடுதல், சரிங்களா? மல்குதல் குறைதல், சரிங்களா? சரி, அப்ப ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், சரிங்களா? உலை, உலை, இதுக்கான சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த உலை அப்படின்னா கொல்லன் உலை, சரிங்களா? கொல்லன் உலை, இந்த உலை நல்லா பாத்துக்கோங்க. இந்த உலை அப்படின்னா பிரடி மயிர், சரிங்களா? பிரடி மயிர், சரிங்களா? அப்புறம் என்னத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 2 லாவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல், சரிங்களா? உவமையால் விளக்கப்படும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல வரக்கூடிய லைன், சரிங்களாங்க? அப்போ இது எதை சொல்றது அப்படின்னா நிலையாமையே சொல்லுது, சரிங்களா? அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படின்னா நிலையாத உலகமானது இழிந்த தன்மையுடையது, அப்படி ஒரு பொருள், சரிங்களாங்க? அப்போ நிலையாமையை குறிக்குது, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அறிவழகனும் தமிழ் செல்வனும் உச்ச நண்பர்கள். அப்போ நீருக்குள்ள இருக்கக்கூடிய பாசி மாதிரி, சரிங்களா? எப்படி தண்ணிக்குள்ள பாசி இருக்குதோ அதே மாதிரி அறிவழகனும் தமிழ் செல்வனும் உச்ச நண்பர்களா இருக்கிறாங்க, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க. அதாவது அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை, சரிங்களா? அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா கேக்கனே ஆரம்பிக்கு. செகண்ட் டைம் பாருங்களேன், செகண்ட் லெட்டரும் எல்லாமே ரேனே இருக்கு, சரிங்களா? அப்போ தேர்ட் லெட்டரை பார்க்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டரை பார்க்கணும், செகண்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டரை பார்க்கணும், சரிங்களா? அப்போ தேர்ட் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கே இருக்கு, இக்கு, இங்க, அதாவது இங்கேயும் கேனச்சேன அந்த வரிசையிலே போகணும், சரிங்களா? அப்போ இக்கு, அதாவது கே வந்திருக்கு, அதுக்கடுத்து இங்க வந்திருக்கு, அதுக்கப்புறம் இத்து வந்திருக்கு, அப்புறம் இந்த வந்திருக்கு. அப்போ அந்த கேனச்சேன வரிசையிலே போகணும், அந்த மாதிரி பார்க்கணும், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான, சரிங்களா? என்னது? கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. எங்கு, எய்தல், எயில், எழினி, சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா சேமா இருக்கு, அப்ப செகண்ட் லெட்டர் பார்க்கணும். இன், இ, லி, சரிங்களா? அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல, சரிங்களா? காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கு ஏற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மயில் வந்து ரொம்ப அழகா ஆடும் இல்லையா, அதை பார்த்து வான்கோழியும் ஆடுமா, சரிங்களா? வான்கோழியும் அழகா தான் இருக்கும், ஆனா மயிலாவே மயில் மாதிரி தனி நினைச்சுக்கிட்டு அதுவும் ஆடுமா, சரிங்களா? அப்போ இதற்கு இந்த உவமைக்கு ஏற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியை போல் உயர முடியும். என்ன கொடுக்காங்க? வேர் சொல்லை தெரிவு செய், சரிங்களா? ஆண்ட அந்த வேர், அதாவது அந்த சொல்லுக்கான வேர் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆள், சரிங்களா? ஆள் அப்படிங்கிறதான் ஆண்ட அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வேர் சொல்லை தெரிவு செய்தான். ஓடிய, இந்த சொல்லினுடைய வேர் சொல்ல கேட்டிருக்காங்க. அப்ப ஓடு அப்படிங்கறதுதான் வேர் சொல், சரிங்களா? ஓடியக்கு வேர் சொல் ஓடு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறி, சரிங்களா? ஊன், கான், பூன், கண், சரிங்களா? இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப பொருந்தாதது இங்க கண், சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குட்டி திருவாசகம் என அடைமொழியை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? குட்டி திருவாசகம், சரிங்களாங்க? அது என்ன நூலா? திருக்கருவை 19 சரிங்களாங்க? அப்போ ஒரு கண்ணுக்குட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கண்ணுக்குட்டி எங்க இருக்கும்? முதல்ல கருவுல இருந்து வரும், சரிங்களா? அப்போ திருக்கருவை, சரிங்களா? திருக்கருவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ குட்டி திருவாசகம் அப்படின்னா திருக்கருவை, சரிங்களா? குட்டி திருவாசகம் அப்படின்னா திரு, சரிங்களா? திரு வந்துடும். அப்ப குட்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும் அப்ப கருவுல இருந்துதான் குட்டி வரும், அந்த மாதிரி ஞாபகம், சரிங்களா? அப்போ திருக்கருவை 19 அதான் என்னது? குட்டி திருவாசகம், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம். சரிங்களா, தொண்டர்கள் நாளை. சரிங்களா, தொண்டர்களோட இந்த மாதிரி சும்மா ஷார்ட்கட் ஞாபகம். சரிங்களா, டிஸ்க்ளைமர் முதல்ல சொல்லியிருந்தேன், எல்லாமே ஷார்ட்கட் தான். சரிங்களாங்க, அப்ப திருத்தொண்டர்களோட பெரிய, அதாவது பெரிய கதை, மாக்கதைனா பெரிய கதை அந்த மாதிரி ஞாபகம். சரிங்களா, அப்ப தொண்டர்களோட பெரிய கதை அப்படின்னா மாக்கதை அப்படின்னா அது பெரிய புராணமா தான் இருக்கும். சரிங்களா, பெருசா புராணம் போய்கிட்டே இருக்குங்களா, அப்ப பெரிய புராணம் அப்படின்னு ஞாபகம். சரிங்களா, அப்ப திருத்தொண்டர் மாக்கதை, திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னா பெரிய புராணம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேமிநாதம். சரிங்களா, சின்னூல் நேமிநாதம், சின்னூல் நேமிநாதம் நல்லா ஞாபகம். சின்னூல் நேமிநாதம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தவறான சொற்றொடரை நீக்குக. தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறான சொல். சரிங்களா, செய்வினை சொற்றொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுதான் எனது செய்வினை வாக்கியம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா, வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். சரிங்களா, இதுதான் கரெக்டானது. வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். சரிங்களா, ரொம்ப ரொம்ப உண்மையானது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, மரண்ட் அப்படின்னா குறைபாடு. சரிங்களா, மார்பிள் அப்படின்னா சிற்பங்கள். சரிங்களாங்க, சரி, மார்ச் அப்படின்னா பவனி. சரி, மார் அப்படின்னா கெடு. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி 4, 2, 1, 3. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எனது தோன்றுக என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. சரிங்களா, வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா, தோன்றுகனால என்னதான் வியங்கோல் வினைமுற்று தான். சரி, பிரித்தெழுதுக. இது எனது நெடுநாவாய். சரிங்களா, நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநாவாய். சரிங்களா, நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநாவாய், மை கெட்டு வரும். சரிங்களா, இதுவும் பொறுத்துக. நம்மாழ்வார். சரிங்களா, நம்மாழ்வார் திருப்பல்லாண்டு. சரிங்களா, அப்போ பல்லாண்டு வாழ்க நம்மாழ்வார், திரு பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, பெரியாழ்வார். சரிங்களா, பெருமாள் திருமொழி. பெருமாள்னாலே பெரிய கடவுள். சரிங்களா, அப்போ பெரியாழ்வார் பெருமாள் திருமொழி. சரிங்களா, அப்ப திருமங்கை ஆழ்வார். சரிங்களா, மங்கைனால என்னதுதான் வாய் தான். சரிங்களா, அப்போ திருமங்கை ஆழ்வார்னா என்னது திருவாய்மொழி. சரிங்களா, திருமங்கை ஆழ்வார் திருவாய்மொழி. சரிங்களா, குலசேகர ஆழ்வார் சிறிய திருமடல். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷன் 1, 2, 3, 4. சரிங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் டி. சரிங்களாங்க, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட செய்யுள் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, சுரும்பிவர் சந்து தொடுகடல் முத்தும் வெண்சங்கும் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல தொடுகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. சரிங்களா, 3 காலத்தையும் காட்டும். அப்ப முத்தும் வெண்சங்கும் எங்கும். சரிங்களா, மறைஞ்சு, அப்ப வந்திருக்கு, அப்ப எண்ணுமை. சரிங்களா, அப்ப வினைத்தொகை எண்ணுமை. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓங்க. சரிங்களா, அப்போ அது வேர் சொல்லு, அதோட வியங்கோல் வினைமுற்று எழுத சொல்லியிருக்காங்க. ஓங்குக. சரிங்களா, இதுதான் வியங்கோல் வினைமுற்று. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உழு என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா, உழுக. சரி, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எடை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. சரிங்களா, அப்போ தல். சரிங்களா, சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளி என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுக. சரிங்களா, ஒளிக்க. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர்ச்செய்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டரே பாருங்க, ந, நா, நீ. சரிங்களா, அப்போ நலம், நாளம், நிலம், நீலம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்களின் பொருளை ஆய்ந்து குறியீடுகளை கொண்டு குறிக்கவும். சரிங்களா, அதாவது பொறுத்த சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ மாயோன் அப்படின்னா கருநிறம் உடையவன். சரிங்களா, கருநிறம் உடையவன். சாரிங்க. அப்போ மடங்கள் அப்படின்னா இயமனின் ஏவலன். மடங்கள்னா இயமனின் ஏவலன். சரிங்களா, நின்வயின்னா உன்னிடம், நின்வயின் உன்னிடம், செயிர் குற்றம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் வரலாம். அதாவது ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. என்ன கேட்டிருக்காங்க, போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது? களவழி 40. சரிங்களா, அப்போ போர்க்களத்துக்கு போவேல போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா, போயிட்டு இருக்கேன் எல்லாம் களவாணி வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம். சரிங்களா, அப்ப களவழி 40. சரிங்களா, 40 களவாளி வரான் அந்த மாதிரி ஞாபகம். சரிங்களா, அப்ப போர்க்களம் பாடுதல்னால எனது களவழி 40. சும்மா ஷார்ட்கட் இருந்தாங்க, கோவலம் படாதீங்க. சரிங்களா, அப்போ போர்க்களம் பாடுதல்னா எனது களவழி 40. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல். சரிங்களா, அதாவது கடன் பட்டவங்க நெஞ்சம் எப்பவுமே எப்படி இருக்கும், கலக்கமா தான் இருக்கும். சரிங்களா, மகிழ்ச்சியா இருக்குமா கிடையாது, இன்பமா இருக்குமா கிடையாது. சரிங்களா, துன்பம் இன்மைனா என்னது, அதுவும் ஹாப்பியா இருக்கிறது தான். சரிங்களா, துன்பம் இல்லாம இருக்குது. அப்போ இது நாளுமே கிடையாது, கலக்கமா இருக்கும். சரிங்களா, எப்பவுமே கலக்கமா இருக்கும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, பகலவனை கண்ட பனி போல் ஆயிடுச்சு துன்பம் அப்படின்னா உடன் நீங்கியது. சரிங்களா, அதுக்கு அர்த்தம் உடன் நீங்கியது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா, பண்டிதமணி
கதிரேச செட்டியார் சரிங்களா, கதிரேச செட்டியார். அப்ப கதிர்னால என்னது காலை கதிரவன் சரிங்களா, சூரியன். அப்ப அது என்னாவும் உதயமாகும், உதயன சரிதம் சரிங்களாங்க. அப்ப பண்டிதமணி கதிரேச செட்டியார்னா எனது உதயன சரிதம் சரிங்களா. சரி, காசு பிள்ளை சரிங்களா, அதாவது பிள்ளைக்கு காசு கொடுத்தாலும் நாகரிகத்தோட வளர்ப்போங்க அந்த மாதிரி சரிங்களா. பழந்தமிழ் நாகரிகத்தோட வளர்ப்போம். அப்ப காசு பிள்ளைனா பழந்தமிழ் நாகரிகம் சரிங்களா. மறைமலை அடிகள், மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து சரிங்களா. மறைமலை அடிகள்னாலே என்னதான் மலை சரிங்களா, மலை போன்ற அறிவுடையவர் சரிங்களா. இது வந்து யாருக்குமே ஷார்ட் பண்ண நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ அவரோட என்னது அறிவுரை கொத்து சரிங்களா. அப்போ மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து சரிங்களா. அப்போ எஸ் வையாபுரி பிள்ளை சரிங்களா. புள்ளைய வையாதப்பா, புள்ளைய வையாதப்பா, அது ஒரு காவியம்ப்பா, காவிய காலம் சரிங்களா. புள்ளைய வையாத அது ஒரு காவியம் சரிங்களா, அந்த மாதிரி. அப்ப வையாபுரி பிள்ளை காவியம் சரிங்களா. அப்ப 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏதான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் சரிங்களா. இளமை விருந்து எப்போ கல்யாணம் முடியும், இளமையில இருக்கையில தான் கல்யாணம் முடியும். சரி, 60 கல்யாணம் 60லயும் கல்யாணம் முடியுங்கன்னு சொல்லாதீங்க, ஷார்ட் கிட்கன்னு ஞாபகம் சரிங்களா. அப்போ திருவி கல்யாண சுந்தரம் இளமை விருந்து. மு ராகவையங்கார் சரிங்களா, என்ன எழுதியிருக்காரு, சேரன் செங்குட்டுவன். சரி, இருக்கட்டும். அப்போ ராகவையங்கார் சரிங்களா. இங்க பாருங்களேன், வை இது வை இது வே சரிங்களா, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல போயிடும் சரிங்களா. அப்ப நல்லா பாத்துக்கணும். இந்த வை வந்துச்சுன்னா சேரன் செங்குட்டுவன் சரிங்களா. ராக வையங்கார் அப்படின்னு வந்துச்சுன்னா சேரன் செங்குட்டுவன். ஈரா சரிங்களா, இங்க சரி இனிஷியல் வச்சு கூட ஞாபகம். சரி, ஈரா ராகவையங்கார் சரிங்களா. ராகவையங்கார் அவர் வந்து புவி எழுபது சரிங்களா, புவி 70. சரி, நல்லா பாத்துக்கோங்க, இது நல்லா டிஃபரன்ஸை பாத்துக்கோங்க. அழிச்சுக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க. சரி, இருக்கட்டும். அப்ப ஆறுமுக நாவலர் கடைசியா பையில் மொழிபெயர்ப்பு சரிங்களா. அப்போ அதாவது எப்பவுமே நாவல் படிச்சுட்டே இருப்பாராம். பையில் மொழிபெயர்ப்பு, நாவலை படிச்சு பைக்குள்ளே வச்சு என்ன செய்வாரா, மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. 6 முகம் இருக்கு அவருக்கு. 6 முகத்துல என்ன செய்வாரு, 6 முகத்துல ஒவ்வொரு முகத்தையும் நாவலை தான் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, மொழிபெயர்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஞாபகம். அப்ப 6 முக நாவலர் பையில் மொழிபெயர்ப்பு சரிங்களா. அப்போ 4, 1, 2, 3 சரிங்களா. நல்ல இதை பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னது, அகரவரிசை. அகரவரிசை தான் கொஸ்டின் ஃபுல்லாவே அகரவரிசை தான். பாருங்க, அடுத்து அகரவரிசை தான் சரிங்களா. உயிர் ஊஞ்சச்சு, என்னப்பா உயிது உளிஞ்சை சரிங்களா. சரி, பாத்துக்கோங்க, எப்படி செய்யணும் நம்மளுக்கே தெரியும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்னது, அகரவரிசை படி சொற்களை சீர்செய்க தான். சரி, அப்போ தலை தாழை துகள் தெளிவு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நூல்களை நூலாசிரியர்களோடு பொறுத்துக சரிங்களாங்க. அப்போ வேங்கையின் மைந்தன் அகிலன் சரிங்களாங்க. வேங்கை அகில் சரிங்களா, அந்த மரத்தை ஞாபகம். வேங்கையின் மைந்தன் அகிலன் ஞாபகம் சரிங்களா. அப்ப துளசி மாடம் பார்த்த சாரதி சரிங்களா. துளசி மாடம் பார்த்த சாரதி, அங்க ஃபுல்லா துளசி செடியா இருக்கான் சரிங்களா. துளசி செடியா இருக்கான், அங்க நின்று என்ன செஞ்சுட்டு சாரதி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஞாபகம். அப்ப துளசி மாடம் யாரு, பார்த்த சாரதி துளசியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துளசி செடிங்க சரிங்களா, துளசி செடியை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா, அந்த மாதிரி. அப்போ ராஜபேரிகைனா சாண்டியலியன் சரிங்களா. மகாநதி, இதுக்கு ஒரு ஷார்ட் போட அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. சரி, வேண்டாம். சரி, மகாநதினா பிரபஞ்சன் சரிங்களாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துல ஃபுல்லா பெரிய பெரிய நதிகள் இருக்கு. அப்போ மகாநதி பிரபஞ்சன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது 3, 1, 4, 2 விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக்க. பொறை எனப்படுவது போற்றாரை போற்றுதல் சரிங்களா. அப்போ பொறை எனப்படுவது யாது, இதுதான் வந்து கொஸ்டினா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். மதுரகவி என அழைக்கப்படுபவர் யார் சரிங்களா. பாஸ்கரதாஸ் சரிங்களா. அப்போ மதுரைக்கு போறாராம் கவி. அப்போ பஸ்ல போறதுக்கு என்ன தேவையா, பாஸ் தேவை சரிங்களா, பஸ் பாஸ் தேவை. அந்த மாதிரி ஞாபகம். மதுரை கவி பாஸ்கரதாஸ். மதுரைக்கு போகணும், அதுக்கு என்ன தேவை, பாஸ் தேவை, பஸ் பாஸ் தேவை. அந்த மாதிரி ஞாபகம், பாஸ்கரதாஸ் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை கேட்ச வினா, இந்த ஆசிரியர்கள்லாம் வந்தா என்ன கேள்வி கேட்பாங்களோ தெரியல. சரி, விடை கேட்ச வினாவே தேர்க. சரி, மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் மரம்தாள் சரிங்களா. அப்போ மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் எது சரிங்களா, இதுதான் கேள்வியா இருக்கும். சரி, கீழ்கண்டவற்றுள் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ உருனா துன்பம் தான் சரிங்களா, சேம் மீனிங் தான். உருனாலே என்ன, துன்பம் தான். அப்போ இது அதாவது என்னது, எதிர்ச்சொல்லா இருக்கா சரிங்களா. இது எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ இது சேம் மீனிங், உரு துன்பம். அப்ப எதிர்ச்சொல் என்னதுலாம், என் பொருள் நுண்பொருள். கடை கொட்க இடை கொட்க முகநக அகநக. ஐயோ, பாட்னே வந்துருச்சு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடை கேட்ச வினாவை தேர்க. கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழிருந்தும் கீழல்லார் யார், இதுதான் கேள்வியா இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எல்லற்க என்றும் எளியர் என்று என் பெரினும் சரிங்களா. இத்தொடரில் முற்று மோனை அமைந்துள்ளது சரிங்களாங்க. எப்படி இருக்கு, எல்லாமே ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவாகத்தான் இருக்கு, ஏன்னு தான் இருக்கு சரிங்களா. அப்ப இது முற்று மோனை சரிங்களா. முற்று மோனை தான் எல்லாத்துலயும், அதாவது ஏனே ஸ்டார்ட் ஆகுறதுனால அது முற்று மோனை சரிங்களா. சரி, இது என்னது, பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 உள்ள இலக்கண குறிப்புகளில் இருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சரிங்களாங்க.
இப்போ மலையுச்சி சரிங்களா, மலையுச்சி 6ஆம் வேற்றுமை தொகை. அப்ப 6ஆம் வேற்றுமை தொகைனா என்ன, அந்த 6ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கிறது தான் அந்த தொகை. சரி, அந்த உருபுகள் என்னதுலாம், அது ஆது ஆ சரிங்களா. அப்போ மலை அது உச்சி சரிங்களா, மலை அது உச்சி அப்படின்னு வரும் 6ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா. சரி, நல்லறம், நல்லறம் நம்மளுக்கு பண்பு தொகை சரிங்களாங்க. அப்ப அறம்னாலே எனது ஒரு பண்பு தானே, அப்ப நல்லறம் பண்பு தொகை சரிங்களா. சரி, தொழுதோர் சரிங்களா, தொழுதோர் யாரு, வினையாளனையும் பெயர், தொழுதோர் சரிங்களா, வினையாளனையும் பெயர். சரி, கரை கண்ட, சரி, கரையை கண்ட, ஐ என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு, அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா. அப்ப 4 1 2 3 ஆப்ஷன் பி சரிங்களாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எனது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி இக்குறளில் அமைந்துள்ள எது அடி எதுகை அப்படின்னு சொல்லி, அடி எதுகை சரிங்களா, சீர்ல பார்க்க கூடாது, அடியில தான் பார்க்கணும் சரிங்களா, அடியில எதுகையை பார்க்கணும் சரிங்களா. அப்போ இது ஒரு அடி இது ஒரு அடி அப்படி இல்லையா, அப்போ இங்க 2வது எழுத்தும் இன்னே இருக்கு, இங்கேயும் 2வது எழுத்து இன்னே இருக்கு சரிங்களா. அப்ப 2வது எழுத்து என்ன செஞ்சிருக்கு, ஒன்றி வந்திருக்கு, அப்ப இது என்னது, எதுகை, அடி எதுகை சரிங்களா. அப்போ தோன்றின் தோன்றலின் இதுதான் என்னது, அடி எதுகை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈன்று புறந்தெறுதல் எந்தலை கடனே சான்றோனாகுதல் தந்தை கடனே இப்பாடலில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் சரிங்களா. இதுல என்னதான் இருக்கா, அடி எதுகை அடி ஏபு இருக்கா. சரி, பாத்துருமா, எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருது, அப்ப அடி எதுகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது எழுத்து பாருங்க, இன் இன் சரிங்களா. அப்ப 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு, கடைசி என்னது இயைபு சரிங்களா. அப்போ இங்கேயும் பாத்துக்கோங்க, என்னதுதான் ஒன்றி தான் வந்திருக்கு சரிங்களாங்க, இயைபு அடி ஏபும் இருக்கு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தா இணையை கண்டறிக. சரி, பன்றி கத்தும், பன்றி என்ன கத்தவா செய்யும் சரிங்களா, பன்றி கத்தாது, இது ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கும் சரிங்களா, அதான் சரியான விடையும் கூட சரிங்களாங்க. அப்ப புறா குறுகுறுக்கும் சரிங்களா, புறா குடுகும் குடுகும்னு நம்ம படிச்சிருப்போம், அப்ப குறுகுறுக்கும் இன்னொன்னு இருக்கு சரிங்களா, புறா குறுகுறுக்கும் சரிங்களா. வண்டு இறையும் ஆந்தை அலரும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. எனது மகால் மனை சரிங்களா, இதுதான் பொருந்தாதது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ் குறிப்பிட்டுள்ள பாடலில் உள்ள சொற்களினை எது சரியான எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆளிவடி அம்பு அளம்ப நின்றானும் அஞ்சொருக்கால் ஏழிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விசும்பின் சொல்லியிருக்காங்க. ஆளி விருப்பம் சரிங்களா, விரும்பின் சரிங்களா, ஆளி விரும்பின் இதான் என்னது சரியான விடை சரிங்களாங்க. அதாவது எதிர்ச்சொல் என்னது, ஆளி விரும்பின் இதான் எதிர்ச்சொல் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. அப்போ கடை கொட்க அப்படின்னா கடைசியில், இது ரெண்டும் சேமான மீனிங் தான் சரிங்களா. அப்ப இதுதான் தப்பு, அப்ப இதுதான் ஆன்சரும் கூட சரிங்களா, கடை கொட்க கடைசியில். அப்ப மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும் சரிங்களாங்க. அப்போ அகத்திரட்டு புறத்திரட்டு, அகச்சான்று புறச்சான்று, ஏர்புரை மறுப்புரை சரிங்களா. அப்போ இதுதான் கரெக்டா ஆப்ஷன் பி சரிங்களா, அதான் தப்பா இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். எனது வேர் சொல்லை தெரிவு செய். தேடிய, இதுக்கு வேர் சொல்ல என்னது, தேடி சரிங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எனது பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சரிங்களா. தேர்வு அச்சம் சிக்கலா சரிங்களா, இதுதான் கரெக்ட். நம்ம என்ன நினைப்போம், நாள்தோறும் சிகிச்சைக்கு பரிந்துரை இதை நினைப்போம் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க, தேர்வு அச்சம் சிக்கலா இதுதான் வந்து என்னதான் பிறமொழி, அதாவது பிறமொழி அச்ச வாக்கியமா சரிங்களாங்க. சரி, பிறமொழி சொற்கள் அச்ச வாக்கியமா. சரி, பொறுத்துக ஊர் நீங்கினான் வந்து 4ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா, கூ மறைஞ்சு வந்திருக்கும். அப்போ வளவன் சட்டை சரிங்களா, வளவன் சட்டைனா 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகைனா அது ஆது இதெல்லாம் மறைஞ்சு, அதாவது இதுல ஏதாச்சும் ஒண்ணு மறைஞ்சிச்சுன்னா அதான் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். வளவன் வந்து சட்டை சரிங்களா, 6ஆம் வேற்றுமை தொகை. அப்ப வேலன் மகன், அதாவது அது அங்க மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா, வேலன் மகன் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா, அதாவது இந்த கண் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும் சரிங்களா. அப்ப வேலன் கண் மகன் சரிங்களா, அப்ப இது 7ஆம் வேற்றுமை தொகை. குகை புலினா 5ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இன் இல் மறந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமைன்னு சொல்லும் சரிங்களா, வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ குகை புலி சரிங்களா, அது 5ஆம் வேற்றுமை தொகை. குகையில் புலி சரிங்களா. சரி, அப்போ 2 3 4 சரிங்க 1 4 ஆப்ஷன் பி. சரி, கேட்கிறதான் விடை கேட்ச வினாவை தேர்க. ஓதலில் சிறந்தஞ்சு ஒழுக்கமுடைமை சரிங்களா, ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது இதுதான் கேள்வியா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்னது பொறுத்துக எடுத்துக்காட்டுகளுடன் இலக்கணத்தை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா. என்னதான் இடை கரடக்கல்னா கால் கழுவி வந்தான் சரிங்களாங்க. அப்போ கால் கழுவி வந்தானா நம்மளுக்கே என்னன்னு தெரியும் சரிங்களாங்க, அதைத்தான் வந்து நீட்டா கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்மளால இந்த கால் கழுவி வந்தானா டைரக்டா ஒரு சபையில சொல்ல முடியுமா, முடியாது சரிங்களா. அதுக்குதான் இதை வந்து இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க சரிங்களா, அதாவது இந்த நீட்டா சொன்னதை இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நாகரீகம் கருதி சரிங்களா, அப்படி இல்லைன்னா சொல்லத்தகாத சொற்களை மறைத்து வேற சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம், இடைக்கரடக்கல்னு சொல்லுவோம் சரிங்களா. அது சொல்லத்தகாத சொற்களை ஒரு நீட்டா சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம், இடைக்கரடக்கல்னு சொல்லுவோம் சரிங்களாங்க. குழுவு குறி குருவினா வந்து பரி சரிங்களா, குழுவு குறினா வேற ஒண்ணும் கிடையாது.
இப்போ ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து ஒரு என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இருக்காங்கன்னு வைங்களேன், அப்படின்னா ஒரு துறை, ஒரு போலீஸ் துறை அந்த மாதிரிலாம் துறையினர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு சீக்ரெட்டான ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதுதான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க, ரகசிய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குழுவுக்குறின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப பரி அப்படிங்கிறது குழுவுக்குறி. சரி, மங்களம் அப்படின்னா வந்து அமங்கலமான வார்த்தைகளை கொஞ்சம் மங்களமா சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம், மங்களம்னு சொல்லுவோம் சரிங்களாங்க. சரிங்களா. அப்போ இறைவனடி சேர்ந்தார், அதாவது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க, அதாவது செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க, இறைவனடி சேர்ந்தார், இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இறைவனடி சேர்ந்தார். சரி, இலக்கணம் உடையது சரிங்களா. இலக்கணம் உடையதுன்னா நீளம் சரிங்களா. இலக்கணம் உடையதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு சொல்லு அப்படின்னா ஒரு சொற்றொடர் வந்து அந்த இலக்கண விதைகளுக்கு ஏற்பையே அமைஞ்சிருக்கிறது தான் வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நீளம் சரிங்களா. அப்போ 2, 3, 4 1 ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. அப்போ இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைவித்தலை கண்டார். இதான் வந்து கரெக்ட் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது, வேறு சொல் தெரிவு செய் சரிங்களா. வேறு சொல் தான் வந்தது, வேறு சொல் தான். நல்கிய நல்கு, இப்போலாம் இப்படி கொஸ்டின் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சரிங்களா. அப்போ வரணும்னு வேண்டிக்கோ, வேற என்ன செய்ய. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரிங்களா. ஊமை கண்ட கனவு போல சரிங்களா. அப்ப என்னது, தவிப்பு கூற இயலாமை, அதாவது ஒரு ஊமையா, அதாவது பேச முடியாதவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியுமாங்க, அப்ப அவங்க தவிக்கிற தவிப்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி சரிங்களா. தவிப்பு கூற இயலாமை சரிங்களா. அப்ப ஊமை கண்ட கனவு போல சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விளம்பல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக சரிங்களா. விளம்பல் சரிங்களா. விளம்பல் அப்படின்னா என்னது, தொழிற்பெயர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெயர்ச்சொல் தெரிவு செய். அஞ்சுவதஞ்சாமை பேதைமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் சரிங்களா. அப்போ அஞ்சு அப்படிங்கிறதுல தான் அந்த அஞ்சுவ அஞ்சாமை அதெல்லாம் வந்திருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ சாண்டல், செருப்பை சாண்டல்ஸ் சொல்லுவோம், சரி தெரியும். சந்தன மரமும் சாண்டல் தான். பாதரட்சை சரிங்களா. அப்போ இதுவும் வந்து சாண்டல் தான் சரிங்களா. மணல் அப்படின்னா சாண்ட் சரிங்களா, சாண்டல் கிடையாது, அப்ப மணல் தான் கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செயற்பாட்டு வினை சொற்களை சொற்றொடரை கண்டறிக சரிங்களா. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது சரிங்களா. இப்படி அவனால் செய்யப்பட்டது அப்படிலாம் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை தான். சரி, இருக்கட்டும். இது என்னது, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் சரிங்களா. பாரதியை எல்லாரும் போற்றுவர் சரிங்களா. எவ்வகை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம் சரிங்களா. உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன, ஒரு செயல் நிகழ்ந்ததையோ சரிங்களா, நிகழ்வதையோ நிகழப்போவதையோ குறிக்கிறது தான் என்னது, உடன்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. பாரதியை எல்லாரும் போற்றுவர் சரிங்களா. எல்லாருமே என்ன செய்வாங்க, நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு சரிங்களா. அப்ப அது உடன்பாட்டு வாக்கியம் சரிங்களா. நாளை சூரியன் உதிக்கும், கண்டிப்பா அது உதிச்சேதான் ஆகும் சரிங்களா. யாரு சொன்னாலும் சொல்லாட்டி அது உதிச்சேதான் ஆகும். அப்ப இதெல்லாம் என்னது, உடன்பாட்டு வாக்கியம் தான் சரிங்களாங்க. அப்போ சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள் சரிங்களா. பிறவினை சரிங்களா. பிறவினை மாதவி நடனம் கற்பித்தாள் சரிங்களா. இதான் என்னது, பிறவினை வாக்கியம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக சரிங்களா. எனது பிறவினை சொற்றொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள் சரிங்களா. கற்பித்தாள் சரிங்களா, தன்வினை கிடையாது, பிறவினை சரிங்களா. பிறவினை கற்பித்தாள் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. சரி, சாரிங்க, பூவிலி பெரிய புராணம் பயின்றாள். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. பூவிலி பெரிய புராணம் பயின்றாள் சரிங்களா. இதுதான் தன்வினை வாக்கியம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது, கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகளை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. முகநக நடப்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நடப்பது நட்பு சரிங்களா. அதாவது அந்த அடிக்கோடி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணுமா. அப்போ நக என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நக நட்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ வினையெச்சம் தொழிற்பெயர், அதாவது வினையெச்சம் தொழிற்பெயர் சரிங்களாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அது அகநக சரிங்களா. நக சரிங்களா. நக என்னது, வினையெச்சம் தான் சரிங்களா. நக அப்படிங்கிறது வினையெச்சம் தான். நட்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அது வேஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூலி வாங்குபவர் சரிங்களா. வேஜர்னா கூலி வாங்குபவர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மொழிக்கு இறுதியாக வரும் சரியான மெய்யெழுத்து தொடரை குறிப்பிடுக. இன்று, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, ஈ, இர், இல், இவ், இல், இல் சரிங்களா. அதாவது என்னென்ன நம்மன எரள வளல சரிங்களா, இப்படி நான் ஞாபகம் வச்சிருந்தேன்.
சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சரிங்களா, இதுதான் கரெக்ட், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனது செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை. சரிங்களா, முத்தமிழ் மூவேந்தர்களால் வளர்க்கப்பட்டது. சரிங்களா, இதுதான் செயற்பாட்டு வினை. சரி, பொருந்தாத இணையை கண்டறிக. அறிவை தெரிவை. சரிங்களா, இதுதான் பொருந்தாத இணையம். சரிங்களா, அரும்பு மொட்டு. சரிங்களா, அரும்புனா மொட்டு. சரி, இது முகைனா மலர், அலர்னா வி. சரிங்களா, இது எல்லாம் கரெக்ட். இது அறிவைனா தெரிவை, இது மட்டும் தப்பு. சரிங்களாங்க, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதான் அந்த மலர்களோட அந்த அந்த பருவங்கள். சரி சரி இருக்கட்டும், இங்க வாங்க. பகுதி உறுப்பிலக்கணம் அமைப்பு படி பின்வரும் சொற்களின் தவறான பிரித்தெழுதலை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்களா. அப்போ புகழீர்னா புகழ் பிளஸ் ஈர். சரி, இது கரெக்ட் தான். கணீர், சாரிங்க, காணீர். அப்போ கான் பிளஸ் ஈர். சரிங்களா, அப்போ முறிவர. சரிங்களா, முறிவு பிளஸ் அற, முறிவர. சரி, புக்கேன்னா புக்கு பிளஸ் ஏன் அப்படி வராது. சரிங்களாங்க, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதான் தப்பு, ஆப்ஷன் சி தான் தப்பு. சரிங்களா, அதுதான் கரெக்டான விடை. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூல்களோடு நூலாசிரியர்களை பொறுத்துக. சரிங்களா, பொறுத்துக தான். சரி, மானுடம் வெல்லும் பிரபஞ்சன். சரிங்களாங்க, உலகத்துல மானுடம் தான் வெல்லுவான், பிரபஞ்சத்துல மானுடம் தான் வெல்லுவான். சரிங்களா, சரி, இருக்கட்டும். மெர்க்குரி பூக்கள். சரிங்களா, மெர்க்குரி பூக்கள் பாலகுமாரன். சரிங்களா, குமாரன்னா யாரு, அரசகுமாரன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இங்க பாலகுமாரன் கையில மெர்க்குரி பூ இருக்கான். சரிங்களாங்க, சரி, வேருக்கு நீர் யார், ராஜன் கிருஷ்ணன் மறக்கவே முடியாது. சரி, குருதி புனல்னா இந்திரா பார்த்த சாரதி. சரிங்களா, சரி, அப்போ ஆப்ஷன் டி 3 4 2 1. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிடிப்பயின்று தருவும் பெரும் களிறு போல. சரிங்களா, அப்போ இதில் வரும் வினையெச்சம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பயின்று, இதுதான் பயின்று. சரிங்களா, இதுதான் வினையெச்சம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாய் என்னும் வேர் சொல்லின் வினை முச்சை தேர்ந்தெடுக. சரிங்களா, அப்போ செந்தான். சரிங்களா, செந்தான். சரிங்களா, சாதல போட்டக்கூடாது, செந்தான். சரிங்களா, சானா செந்தான். சரி, அப்போ நிலத்துக்குரிய உரிப்பொருள் அமைந்த விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, சரி, மலை அப்படின்னா வந்து புணர்தல். மலைனா புணர்தல். காடு இருத்தல். சரிங்களா, வயல் வந்து ஊடல். கடல் இறங்கல். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடைகேட்ச வினாவை தேர்ந்தெடுக. சேர்ந்த புறாவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டுயர் துளைத்தான் ஏறினான். சரிங்களா, அப்போ விடைகேட்ச வினா புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் அப்படிங்கறத வினாவாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடைகேட்ச வினாவை தேர்க. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை. சரிங்களா, அப்ப முதலீடு இல்லாதவங்களுக்கு ஊதியம் கிடையாது. அப்போ முதலீடு இல்லாதவருக்கு எது கிடையாது அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும். சரிங்களாங்க, சரி, பொறுத்துக. இதுவும் சரி. பம்பல் சம்பந்த முதலியார். சரிங்களா, சபாபதி லீலாபதி. சரிங்களா, பம்பல் சம்பந்த முதலியார், சபாபதி லீலாவதி. சரிங்களாங்க, சரி. சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா, சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு. சரி, பருதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி. சரி, அருணாச்சல கவிராயர் ராம நாடகம். சரிங்களா, அப்ப 3 4 1 2. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் பிரித்தெழுதுக. பஞ்சூன். சரிங்களா, பசுமை பிளஸ் ஊன் பஞ்சூன். சரி, இதுவும் பிரித்தெழுதுக. பெரியன். சரிங்களா, பெருமை பிளஸ் அன் பெரியன். சரி, பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தறுதலை கண்டறிக. சரிங்களா, அப்போ வாழ்த்துவம். சரிங்களா, வாழ்த்துவம்னா வாழ்த்து பிளஸ் இவ்வு பிளஸ் வாழ்த்துவம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகிலன் சித்திரப்பாவை. சரிங்களா, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். சரிங்களா, சில நேரத்துல சில மனுஷங்களை பார்த்தாலும் அப்படி காந்ததுப்பா அந்த மாதிரி ஞாபகம். சரிங்களா, ஜெயகாந்தன் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். சரிங்களா, சரி, கி ராஜநாராயணன். சரிங்களா, ராஜநாராயணன் என்ன, கோபல்லபுரம். சரிங்களா, கோபல்லபுரம். சரி, கல்கி அலையோசை. கல்கி அலையோசை. அப்போ அகிலன் சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள், கி ராஜநாராயணன் கோபல்லபுரம், கல்கி சித்திரப்பாவை. சரிங்களா, சி 2 4 1 3. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றவர் யார்? திருஞான சம்பந்தர். சரிங்களா, திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு சொல்லியிருப்பாரு. யாரு? ஆதிசங்கரர். சரிங்களா, சரி, பகுபத உறுப்பினர் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தறுதலை கண்டறியான்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா, அப்போ ஆர்த்த ஆர் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ. சரிங்களா, இது கரெக்டா எல்லாத்துக்குமே தெரியும். ஆர் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ, இப்படிதான் பிரிப்போம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெய்த. சரிங்களா, இது பெய் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களாங்க, அசைத்த, அசை பிளஸ் இத்து பிளஸ் அந்த மாதிரி வரும். இது செய்த, இது வந்து செய் பிளஸ் இத்து பிளஸ் அந்த மாதிரி வராது. சரிங்களா, செய்த தானே, செய் பிளஸ் இத்து பிளஸ் வராது. சரி, அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான. நாடக உலகின் இமயமலை யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா,
அப்போ நாடக உலகின் இமயமலை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை. இமயமலை சரிங்களா, சங்கரதாஸ் சுவாமிகள் ஞாபகம். அப்ப சங்கர் சரிங்களா, சங்கர் படம் பிடிப்பினாலே வந்து ரொம்ப பெருசு சரிங்களாங்க. அவர் புதுசா நினைச்சா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு சரிங்களா, புது புது படங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு, கண்டுபிடிப்பாருங்கிறத விட இது நல்லா இருக்கு. அப்போ நாடக உலகின் இமயமலை சரிங்களாங்க. அப்போ சினிமா நாடகம் தானே, அப்ப நாடக உலகின் இமயமலை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள் சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம். அப்ப சங்கரை ஞாபகம் சரிங்களாங்க. சரி, எனைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இக்குறள் ஒன்றும் இரண்டும் சரி என்னவா? சீர் எதுகை வந்துள்ளது, சீர் இயைபு வந்துள்ளதாம். அப்போ சீர் எதுகை சரிங்களா. அப்போ இங்க பாருங்க, சீர் எதுகை இதுல என்னெல்லாம் இருக்கா? சீர் எதுகை இருக்கா? நை, அதாவது அதாவது அடி இல்லைங்க, இது சீர் சரிங்களா. அப்போ இது எனைத்தானும் அனைத்தானும், இங்க பாருங்க அடியில் என்னது இருக்கு? ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சரி, அப்போ சீர் இயைபும் வந்திருக்கான் சரிங்களா. அப்போ சீர் இயைபு என்னது இருக்கு? நும் நும் சரிங்களா. அப்போ கடைசி எழுத்து என்ன ஒன்றி வந்திருக்கு சரிங்களா. அப்போ சீர் எதுகையும் சீர் இயைபும் இதுல வந்து ஒன்றி வந்திருக்கு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எதுகை தொகையின் இலக்கணம் என்ன சரிங்களா. இப்பதான் மேல ஃபுல்லா எக்ஸாம்பிளா பார்த்தாச்சு சரிங்களா. எதுகைனா இப்ப என்னன்னு பார்க்க போறோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னது? முதல் எழுத்து அளவொத்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, ஒன்றி வர தொடுப்பது சரிங்களா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் என்னது? எதுகை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவன சொல் எது மோனை இல்லை சரிங்களா. மோனை இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது? மோனை. அப்போ இதுல என்னது இருக்கு? இங்க கூன் இருக்கு, இங்க நீன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன செய்யலாம்? ஒன்றி வரல சரிங்களா. அப்போ இதுல இதுதான் என்னது? எது மோனை இல்லை சரிங்களா. ஆப்ஷன் டி தான், மோனை கிடையாது சரிங்களாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சே உலகு பின்வருவன சொல் காய் சீர் எது சரிங்களா. காய் சீர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்தெல்லாம் சரிங்களா. அப்ப இதுதான் காய்ச்சீர் சரிங்களா. இது வராது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது சரிங்களா. அப்ப இதுதான் என்னது? காய்ச்சீர் சரிங்களா. சரி சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை தேர்வு செய்ய கச்சில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊச்சாந்துணை சரிங்களா. அப்போ அடிக்கோடினதுக்கு எல்லாத்துக்கும் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இழிவு சிறப்புமை சரி, கச்சில நாயினும் சரிங்களா. அப்ப இழிவு சிறப்புமை சரிங்களா, மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா. அப்ப இழிவு வந்திருக்கு, உண்மை சிறப்புமை சரிங்களா. அப்ப இழிவு சிறப்புமை. அதாவது கேட்க சரிங்களா. கேட்க என்னது? வியங்கோல் வினைமுற்று, முதலினை தொழிற்பெயர், ஊச்சாந்துணை அப்படிங்கிறது முதலிலை தொழிற்பெயர் சரிங்களா, தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெயர் சொல்லின் வகையறுதல் முக்கண்ணன் சரிங்களா. அப்போ காரண இடுகுறி பெயர் சரிங்களாங்க. அது என்ன காரண இடுகுறி பெயர்? காரண பெயர் கேள்விப்பட்டிருக்கேன், இடுகுறி பெயர் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன காரண இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளுக்கு வந்து நம்ம காரணம் கருதி பெயர் விட்டுருப்போம் சரிங்களா. காரணம் ஒரு காரணத்தை வச்சுதான் ஒரு பொருளுக்கு பெயர் வச்சிருப்போம். ஆனா கடைசி அந்த காரணமே மறந்து போயிடும் சரிங்களா. எதுக்கான இந்த பெயர் வச்சோம் அப்படிங்கிறதே மறந்து போய் கடைசி அது ஒரு இடுகுறி பெயரை தள்ளப்படும் சரிங்களா. அப்படி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? காரண இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களாங்க. முக்கண்ணன் அப்படிங்கிறது என்னதான்? காரண இடுகுறி பெயர் சரிங்களாங்க. காரண பெயர் கிடையாது, காரண சிறப்பு பெயர் கிடையாது, இடுகுறி பெயரும் கிடையாது சரிங்களாங்க. மூணுமே கிடையாது சரிங்களா. அதாவது ஏதோ ஒரு காரணம் கருதி பெயரிட்டது, அந்த காரணமே மறந்து போனா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? காரண இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். பெயர் சொல்லின் வகையறிதல் கடல் பணிந்தான் சரிங்களா. தானியாகு பெயர் சரிங்களா. தானியாகு பெயர்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பொருளின் பெயர் வந்து அதோடு தொடர்புள்ள வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் என்ன சொல்லுவோம்? தானியாகு பெயர்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ கடல் பணிந்தான் சரிங்களா, இது தானியாகு பெயர் சரிங்களா, தெரிஞ்சிருக்கும். தானியாகு பெயர் தான் சரிங்களா. ஆன்சிஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. முன்னோர். ஆன்சிஸ்டர்னால யார் தான்? முன்னோர்கள் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இது என்னது? பொருந்தா இணையை கண்டறிக. காயல் போக் சரிங்களா. காயல் போக்கு, இதான் வந்து பொருந்தா இணையா. அப்ப அனல் அனலா, மயில் மயூரா, அரிசி ஒரைசா சரிங்களா. அப்ப காயல் அப்படிங்கிறது போக்கு அப்படிங்கிறது என்னதான்? பொருந்தாத இணையம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால்வை சரிங்களா. அப்ப இழந்தாலும் பிற்பயப்பவை எவை? இதுதான் வந்து கேள்வியா இருக்கும். இது என்னது? ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக சரிங்களா. அப்ப இது என்னது? 2, 4 கரெக்டா வாசிருமா? காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன சரிங்களா, இது கரெக்ட் தான். 4வது மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள், இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா. இது ரெண்டுமே கரெக்ட் தான். சரி, தப்பானது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தது சரிங்களா, இருந்தன தான் வரும் சரிங்களா. மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள், இது தப்பு. மாணவர்கள் தான் சரிங்களா, நல்லொழுக்கம் உடையவர்கள். சரி, அப்போ 2, 4 தான் கரெக்ட். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர், இதுதான் கரெக்ட் சரிங்களா. தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. விழி அன்னவர்க்கே சரிங்களா, இதுதான் பொருந்தாதல் சரிங்களாங்க.
இப்போ இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. முற்றுமை யாருக்கும். சரிங்களா, இதுதான் கரெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.